இல்லை ஆனால் அதில் ப்ளே பண்ணி தனியாகவே ஒரு அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்துருக்கலாம். இவன் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொன்று போட்டுருக்கான். நல்லா வேலை வளர்ச்சிட்டா ரொம்ப தெளிவாக தெரியாம நடுவில் ரெண்டு பட்டன் அழுத்தி. Okay, jokes apart. MFA, sorry, ratio சொல்லுவோம். That's called as motive for action. ஒரு வேலையை ஒருத்தர் செய்கிறான்னா அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும். இப்போ இங்கே உட்காந்துட்டு இப்படி ஒரு வாயை பழந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது. ஓகே, ஸோ அவன் வந்துட்டு நம்மளுக்கு சிக்னலிங் கொடுக்குறான். என்னென்னா இது எனக்கு பிடிக்கல, சீக்கிரமாக கோல் போஸ்ட் செட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இஸ் மோட்டிவ். ஓகே, ஸோ when a person is writing a poem, that person has got a motive. When you are drawing something, you have a motive for it. When you play football, you have a motive. So in the motive அப்படிங்கிற action யார் வேணாலும் எடுக்கலாம். Even a donkey can take an action, but only human beings can take action supported with motive. அந்த motive கரெக்டாக இருக்கிறவங்க பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் எடுக்கணும். I hit the gym and I work out அப்படின்னா there is a motive for that action because I want to stay fit and I want my negative, as you mentioned, I want my negativity to go out of my system. அப்போ அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது. அப்போ அந்த when you are busy with that particular motive, when you are laser eye focused towards that motive, you will not have time and inclination to think about the past. அப்போ நீ சொல்கிற அந்த டீனேஜர்ஸ்க்கு நம்ம மோட்டிவ்ஸை வந்துட்டு we will have to sow, விதைக்கணும். நல்ல நல்ல மோட்டிவ்ஸை இது பண்ணணும். அதுக்கு வந்து அவனுடைய ஐடென்டிட்டியை புரிய வைக்கணும், அவன்கிட்ட பேசணும். நீ நல்லா பண்ணுறடா, இதை இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லணும். இன்னும் மெருகேற்றுறான் இந்த ஸ்கில்லை அப்படின்னு பண்ணணும். அவன் ஸ்லைட்டாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அதை அப்படியே பலூன் மாதிரி ஊதி மேக்னிஃபை பண்ணி அவனை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கணும். இப்படிலாம் நீ டைவர்ட் பண்ணினா அவன் இந்த பாஸ்ட்டில் இப்படி கழுத்தை இப்படி திருப்பி வச்சிருக்கிறத உன் பக்கம் இப்படி மேலே திருப்புவான். ஆனால் சொசைட்டி என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டால் அவன் இப்படி திருப்பி வச்சுருக்கிற கழுத்தை திருப்பி நல்லா இன்னும் அந்த பக்கம் வச்சு இந்த இடத்துல ஒரு லிமிட்டை வச்சு அடிச்சிடுவான். நீ திரும்பவே கூடாது, நீ திருந்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ we need to give good, prosperous and effective motives for that person. உனக்கு அந்த மாதிரி மோட்டிவ் யார் கொடுத்துருக்கா? அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன மோட்டிவை அவங்க கொடுத்ததா நீ ஃபீல் பண்ண? Now that you have understood what I have said, just recollect and tell me what kind of motives. Everybody should answer this question very quickly. What are all the motives you have brought as a capsulated element so that it can avoid you from thinking about the bad past? Sir, to be fair, sir, mostly no one will say to me about that, sir. So one person have told me that when I was a child, sir, more than like about 2 years or 3 years, sir. At that time, I still remember my grandmother telling me that I was falling, I fell down, sir, because of hitting my stone. And I fell down, sir, and at the time she took me to her house and she was saying that you are one of the good. Can say in Tamil, sir. No. You're trying well. Speak English. You are one of the best children I saw this whole world. So That's called as motive building. உன்னை ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகள் அவங்க I was சொன்னாங்க. crying at the time, sir. You were crying at that time. She was making you stronger. அது ஒரு சப்கான்ஷியஸில் பதிஞ்சிருக்கு. இப்போ நீ 14 வயசில் அதை சொல்கிற. Right? That's called as motive building. மோட்டிவேஷனை விட மோட்டிவ் பில்டிங் ரொம்ப முக்கியம். மோட்டிவேஷன் என்ன? டே பண்ணலாம், டே சூப்பர் அட்ராக்ஷன், இது மோட்டிவேஷன். பட் மோட்டிவ் பில்டிங் அப்படிங்கிறது ஏன் அதை நீ பண்ணணும்? ஓ டே இதுக்குடா நீ வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, இவன் பயப்படுறான் சார் அப்படின்னு. நான் அப்போ என்ன பண்ணேன்? ஆனால் யூ கேன் டூ இட் பெஸ்ட்டாக, யூ ஆர் தி கைடு அப்படின்னு நான் பேசுனேன். அவனை பிடிச்சி நான் என்ன சொன்னேன் அவன்கிட்ட, இதை வந்து செஞ்சின்னா உனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லி அதை ஏன் அவனை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த காரணங்களை கொடுத்தேன். தேர் இட் இஸ் நாட் மோட்டிவேஷன், இட் இஸ் மோட்டிவ் பில்டிங். ஸோ மோட்டிவேஷனை விட மோட்டிவ் பில்டிங்குள்ளே இறங்குங்கன்ற. அப்படி இறங்குனவனுக்கு பாஸ்ட்டை பற்றி சிந்தனைகள் வராது. இந்த ஆன்சர் இவன் சொல்லியிருக்கான். ஆனால் இது நைஸ் கொஸ்டின். Sir, I plan one, sir. சொல்லு. Get forgotten that negative. That will help you to take a new decision and focus on it, and it will try to delete in your mind, and you can
easily finish the decision in quickly. Nice. That is also a good solution. Very good. Very good. Very good. Yes. Consider. Next question. Think about it. Sir, ಮುಂದೆ ನೋಡಿ. ಮೂರು ನೆನಪು பண்ணி. That was very good presentation, Anas. So this is a hypothetical question. Consider the person whom I am speaking about is about 25 years old, and he has lost his job. His parents and his friends have no hope and no trust on the person whom I am speaking about, and their relationship is broken down. So, is that possible for that youngster to not worry, and which way is the best way in the 12 to not think about the past, and to not worry, and to focus on the next future things? He will be get worried by his father or his mother because his job was gone. For stopping that negative worries, he can try for a job, or he can start a new shop to develop him in the life, and he can win one day. Right. Good job. That's a good answer. Good question. So, basically, as a validation to Kalpita's question, before that, anybody else? You have any questions? No? Right. In order to validate what Kalpita was asking, another segment of the question. See, worry and fear drain a lot of energy. ஒருத்தருடைய எனர்ஜியை வந்துட்டு ஒரு நாள் ட்ரெயின் பண்ணுறாங்க. நிறைய